சிம்மத்திற்கு கவனம், கன்னிக்கு சலனம், துலாத்திற்கு ஆர்வம். ஒருத்தரை தண்டிப்பது பாவமா புண்ணியமா அப்படின்னு நமக்குள்ளேயே. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று திங்கட்கிழமை. சிவபெருமானை வழிபடுவதும் அம்பாளை வழிபடுவதும் மிக உகந்த நாள். தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 4ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 திங்கட்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:03க்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி தேய்பிறை திருதியை. தேய்பிறை திருதியை நமக்கு இன்று 60 நாளிகைக்கு இருக்கு. நாளை காலை 7:54க்கு தான் திருதியை திதி முடிவடையும். இன்றைய நட்சத்திரம் மனுஷம். மனுஷ நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மதியம் 12:28க்கு. அதன் பிறகு கேட்டை ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:04 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 1:10 2:41 வரை. மாலை வேளையில் 4:13 5:14 வரை. ராகு கால நேரம் காலை 8:34 10:06 வரை. யமகண்ட நேரம் காலை 11:38 மதியம் 1:10 வரை. கூலிகன் மதியம் 2:41 4:13 வரை. சந்திராசம ராசி மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம். இவர்களுக்கு நாளை மதியம் 3:05க்கு சந்திராசமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷத்துக்கு இன்பம், ரிஷபத்திற்கு வரவு, மிதுனத்திற்கு தொல்லை, கடகத்திற்கு சுகம், சிம்மத்திற்கு கவனம், கன்னிக்கு சலனம், துலாத்திற்கு ஆர்வம், விருச்சிகத்திற்கு நட்பு, தனுசுக்கு செலவு, மகரத்திற்கு வெற்றி, கும்பத்திற்கு பாராட்டு, மீனத்திற்கு சுபம். இன்றைய விசேஷம். இன்று நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகிறது. வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். தொடர்ந்து இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். சந்திர ஓரை காலை 7:03 8:04 வரை. குரு ஓரை காலை 9:05 10:05 வரை. சுக்கிர ஓரை மதியம் 12:08 மதியம் 1:10 வரை. புதன் ஓரை மதியம் 1:10 2:11 வரை. சந்திர ஓரை மதியம் 2:11 3:12 வரை. குரு ஓரை மாலை 4:13 5:14 வரை. இந்த சுப ஓரைகளை பயன்படுத்தி வாழ்க்கையிலே உங்களுடைய வளங்களும் நலங்களும் பெருக்கிக் கொள்ளுங்கள். நம்ம ஒருத்தரை தண்டிப்பது பாவமா புண்ணியமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சந்தேகங்கள் வரும் அல்லவா? நல்லதுக்கு ஒருவனை நம்ம தண்டிக்கும் பொழுது அது பாவ செயலாக கருத முடியாது. அவர்கள் நல்லவர்களாக திருந்த வேண்டும். தவறான வழியில் போகும்போது அவர்களுக்கு ஒரு தண்டனை நம்ம கொடுப்பது அது பாவ செயலாக கருத முடியாது. அரசாங்கத்தினால் தண்டனை கிடைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நம்ம அது அரசாங்கம் ஒரு பாவ செயலை செய்யுது அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. தவறுகளுக்காக நம்ம ஒருத்தரை தண்டிக்கும் பொழுது அது புண்ணிய செயலாகத்தான் கருதப்படுகிறது. தொடர்ந்து என்னுடைய பதிவுகளில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.